மற்றவங்கள பற்றி கேர் பண்ணாதன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த சமூகமே மற்றவங்கள வச்சு தான் ஓடுது இல்லையா? பல பேர் மற்றவங்களுக்காக தான் உயிரே வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள கேர் பண்ணாமல் இருக்க முடியும்? அவங்கள நம்மளை பற்றி பேசுகிற விஷயங்கள் நம்மளோட முடிஞ்ச பிரச்சனை இல்லை. அது இந்த சமூகத்தில் பரவுற ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்தில் நம்மளை நல்ல விதமாக பார்த்த கண்கள் கூட பின்னாடி தப்பாக தான் பார்க்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம லைஃப், வாழ்க்கை, நம்ம பேர் எல்லாமே கெட்டு போகுது இல்லையா? அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து எப்படி நான் அந்த ரோட்டில் நடக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறீங்க. ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் சரி, எவ்வளோ நல்ல குணத்தோட நல்லவங்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகம், இந்த சமூகம் உங்களை தப்பாக மட்டும்தான் பேசும். ஏன்னா அதுக்கு அது மட்டும்தான் தெரியும். நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கானேன்னு வருத்தப்படும். நாசமாக போனால் இப்போ போவான்னு ஆசைப்பட்டேன், இப்போ போயிருக்கான் அப்படின்னு நினச்சி திருப்தி அடைஞ்சிக்கும். ஸோ இந்த சமூகம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை குறை மட்டும்தான் சொல்லப்போகுது. அதுக்காக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி உங்கள் லைஃப்பே நீங்கள் மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்றவங்க முக்கியம் தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நல்லது நடந்தாலோ, இல்லை ஒரு நிம்மதி கிடைச்சாலோ அவங்க முக்கியம்னு யோசிக்கிறது நியாயம். அவங்களால உங்கள் மொத்த நிம்மதியும் போய், உங்கள் வாழ்க்கை போய், உங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியும் அடியோடு அழிஞ்சு போகிற பட்சத்தில் அவங்க எதுக்கு தேவை? யோசிச்சு பாருங்கள். அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம். அந்த நிமிஷம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என் முதுகுக்கு பின்னாடி மட்டுமே பேச தைரியம் இருக்கிற அந்த மனுஷங்களுக்காக என் டைமையும் வாழ்க்கையை நான் வேஸ்ட்டாக்க விரும்பலை. என் முகத்துக்கு முன்னாடி இருக்க என் குடும்பத்தை மட்டும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் எதையுமே மாற்ற முடியாது. முக்கியமாக இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க வாயை என்றைக்குமே நம்மளால் மாற்றவும் முடியாது, அடக்கவும் முடியாது. அவங்க வேலையே அதுதான். ஸோ அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போமா? இதுக்கப்புறமாவது நமக்கான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வாழ ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.